புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகுவதற்கு தரம் 4 மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட என்னுடைய 10 பயிற்சிகள்ல 3வது பயிற்சியில் வினாத்தாள் 1 முன் பக்கங்கள் பார்வையிட்டோம். பிற்பகுதியை இன்றைய வகுப்பில் பார்வையிடுவோம். நான் இப்ப உங்களுக்கு பரீட்சைத்தாளை எடுத்து காண்பிக்கின்றேன். பிறகு கேள்விகளுக்கு உங்களிடமிருந்தே விளக்கத்தை வெளிக்கொணர விரும்புகிறேன். இப்ப நீங்க இந்த கேள்வித்தாளில் உள்ள 2 பக்கங்கள் நாங்கள் இன்று பார்வையிடுவோம். அந்த 2 பக்க கேள்விகளையும் வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியான அடுத்த பரீட்சைத்தாளுக்கு செல்வோம். இதுல நான் கூறுகின்ற பிள்ளைகள், முதலாவது 430 இந்த பாடலை வாசித்து முதல் 2 கேள்விகளுக்கும் விட சொல்லம்மா. ஓகே சார். கற்பிப்போர் கண் கொடுப்போர் முதல்ல சொல்றது ஒரு பரீட்சைத்தாளை நீங்க முதல் பார்க்கிற போது இது மிக முக்கியமானது. ஹெடிங் சார். விளங்க இல்ல ஹெடிங் அந்த அறிவுறுத்தல். அப்ப அது வாசிக்கிறது நீங்க. சாரி சார். முதல்ல அறிவுறுத்தலை வாசிக்க வேண்டும். ஒழுங்கா செய்தால் இல்ல, அதாவது எந்த விடயத்திலையும் நாங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அது எங்களுக்கு பழகிடும். பழகினா எங்களுக்கு நன்மையா இருக்கும். முதல்ல அறிவுறுத்தலை வாசிக்கணும், பிற பாடலை விளங்குற மாதிரி வாசிக்கணும், பிற கேள்வியை வாசிக்கணும், விடையளிக்கணும். மிக இலகுவான விடியா. சரி, வாசிங்கோ. ஓகே சார். தரப்பட்டுள்ள கவிதையை கொண்டு விடை எழுதுக. கற்பிப்போர் கண் கொடுப்போர் கணக்காயர் உரையாடலில் கற்பிப்போர் கண் கொடுப்போரா? கண் கொடுப்போர் என்றாயிருக்கு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே. கணக்காயர் அந்த சொற்களை அச்சுறுத்தி வாசிங்கோம்மா. திரும்ப வாசிங்கோ. ஓகே சார். கற்பிப்போர் கண் கொடுப்போரே கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே பெயர் எடுத்தி வேண்டும் நாளும் வேற மொழி பிள்ளையா? நீ ஹிந்தி பேசுற பிள்ளையா அல்ல தமிழ் மொழி பிள்ளைதானா? உங்களோட தாய்மொழி தமிழ் தானா? நீங்க பேசுறத பார்த்தா இந்த வெள்ளக்காரன் தமிழ் பேசுன மாதிரி கிடக்குது, ஆங்கிலேயர் தமிழ் பேசுற மாதிரி கிடக்குது. நீ நிப்பாட்டம்மா. 402 வாசியுங்கோ. ஓம் சார். தரப்பட்டுள்ள கவிதையை கொண்டு விடை எழுதுக. கெட்டிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே நட்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். தமிழ உச்சரிப்போட வாசிக்க பழக்கணும். தமிழை கொல்லக்கூடாது. எங்கட தாய்மொழி அது. அப்ப நாங்கள் எப்படி தாயை நன்றாக பேண வேணுமோ அதே மாதிரி தாய்மொழியையும் பேண வேணும். தாய்மொழியில சொற்களை சொல்ற போதும் அதை வாசிக்கிற போதும் உற்சாகமாக எழுத்துப்பிழை இல்லாம உச்சரிப்பு தவறாம வாசிக்க பழக வேணும். அது ஒரு குழந்தை தவற விட்டால் அது ஓகே, அது மழல. ஆனா அது வளர அந்த பிள்ளை சீராகும். நீங்க வளர்ந்த பிள்ளை நீங்க தமிழ்ல பிள்ளை விட்டால் அது கேவலம். சரி, இப்ப இந்த பாடலை பார்ப்போம். கற்பிப்போர் கண்கோடு போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரை நட்பெயர் எடுத்திட வேண்டும் நாளை நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். கற்பிப்போர் கண் கொடுப்போரே என்ற பாடலின் கருத்து என்றால், கற்பிப்பவர்கள் தான் எங்களுக்கு அறிவு கண்ணை கொடுப்பவர்கள். அவர்கள் நாங்க பிழைவிடுகின்ற போது எங்களை கண்டித்து திருத்தி எங்களை நல்வழிப்படுத்தி அறிவு கண் கொடுப்பவர்கள். ஏனென்றால் திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார், முகத்திலே 2 கண் இருக்கு எல்லாருக்கும். அதுல யாருக்கு இருக்கிற கண் உண்மையான கண், யாருக்கு இருக்கிறது புண்ணென கூடி சொல்லி இருக்கிறார். அதாவது கற்றவர்களுக்கு இருப்பதுதான் கண், அறிவு கண்.
கற்காதவர்களுக்கு இருப்பது அது கண் அல்ல, அது புண். விளங்குதா? ஆனவடியால் கல்விக்கு எவ்வளவு பெருமை அருமை இருக்கின்றதை தெரிந்து கல்வியை பேணுவோம். கற்பிப்போர் கண் கொடுப்போரே, எங்களை கற்பிப்பவர்கள் எங்களுக்கு அறிவு கண்ணை கொடுப்போரே, அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே. இங்கே கணக்காயர் என்பது அந்த கற்பிக்கின்ற ஆசிரியரை குறிக்கின்றனர். அந்த கணக்காயர் அந்த ஆசிரியரின் உரையினிலே சொல்லுகின்ற விடயத்திலே இரு செவி சேரே, 2 செவிகளாலும் கவனமாக கேள் என்றதான் அந்த கருத்து. நற்பெயர் எடுத்திட வேண்டும், நல்ல பேரை எடுக்க வேண்டும். நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். படிக்கிறது என்பது ஒரு நாள்ல படித்து முடியாது. படிப்பு என்பது மற்ற எதையும் பணத்தை ஒரு நாள்ல சேர்க்கலாம், அதை ஒரே நாள்ல செலவழிக்கலாம். கல்வி அப்படி இல்லை. கல்வி கொஞ்சம் கொஞ்சமாத்தான் சேர்க்க வேண்டும், அது அழியாது. கல்வி கொடுக்கக்கூடிய நிறைய அழியாது. எதுவும் கொடுத்தால் அழியும், கல்வி கொடுத்தால் அழியாது. அப்ப நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளை நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். நாளை என்றால் இந்த நாளில் நீ படிக்கணும் என்றால் அந்த கருத்து. அப்படி நீ படிப்பையாக இருந்தால் நீ நல்ல முன்னேற்றத்தை பெறுவாய் என்பது இது கூட 4ஆம் பாடப்புத்தகத்துல உள்ள ஒரு பாடலின்ற ஒரு பகுதி. சரி, இனி இந்த கேள்விக்கான விடைகளை சொல்லுமா? 402. ஓம் சார், இக்கவிதை கூறும் முக்கிய கருத்து யாருன்னு கேட்டிருக்கு. முதலாவது விடை ஆசிரியர் சிறப்புன்னு தந்திருக்கு. அது ஆசிரியர் சிறப்பு முழுமையா கூறப்படையில, அது ஒரு பகுதி கருத்து, அதனால அது வராது. அதுல முக்கிய கருத்தாக ஆசிரியர் சிறப்பு இங்க குறிக்கவில்லை, இங்க அது பகுதி கருத்தாகத்தான் இருக்குது. என்ன பகுதி கருத்து? கற்பிப்போர் கண் கொடுப்போர் அவர் அந்த கணக்காக இது செவி சேர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஒழிய அந்த ஆசிரியர் முழு சிறப்பும் இங்க மூல கருத்தாக முழு கருத்தாக சொல்லப்படாது. அடுத்தது கல்வியின் சிறப்பானு தந்திருக்கு. அதைத்தான் இந்த கவிதையை ஃபுல்லா முழுமையா கூறப்பட்டிருக்கு. கல்வியை பற்றித்தான் இந்த கவிதையில முழுக்கவே சொல்லப்படுகின்றது. முழு கருத்து அதுதான். அப்ப இக்கருத்தை கூறும் முக்கிய கருத்து கல்வியை பெற்றது. அப்ப கல்வியின் சிறப்பு என்பதுதான் அதற்கான விடை. அடுத்த கேள்வி. இக்கவிதையில் கற்பிப்போர் கண் கொடுப்போரே என்பதன் கருத்து யாதுன்னு கேட்டிருக்கு. முதலாவது விடை அறிவு கண் திறப்போன்னு தந்திருக்கு. அதுதான் சார் சரியான விடை. கற்பிப்போர் எங்களோட அறிவு கண்களை திறப்பவர் தான், அதனால முதலாவது விடை பொறுத்து. கற்பிப்போர் எங்களுக்கு அறிவு கண்ணை திறக்கின்றார்கள் என்பதுதான் சரியான கருத்து. ஆகவே அந்த பிள்ளை கூறிய 2 கருத்துக்களும் பாடலோட ஒட்டியதாக இருக்கின்றது. அடுத்த கேள்வியே 501 தவறுதான். 501 சொல்லுங்க. ஓகே சார். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து என்ற மூதிரையை தொற்றுக்கு பொருத்தமான பழமொழி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து. அதுக்கு அங்கால தெரியுமா அந்த பாடல்? அந்த கருத்து சொல்லி தெரியுமா உங்களுக்கு அந்த பாடல்? இது 4ஆம் ஆண்டு புத்தகத்துல உள்ள பாடல். அப்ப இது தெரியாம நீங்க என்னென்ன 5ஆம் ஆண்டு போறீங்க? ஹலோ, நீங்க 4ஆம் ஆண்டா 5ஆம் ஆண்டா? 5ஆம் ஆண்டு. இனிதான் 5ஆம் ஆண்டு தானே, இனி 4ஆம் ஆண்டு முடியுதானே. அப்ப இந்த பாடல் இந்த வசனத்தை இந்த மூதிரியே நீங்க உங்களோட பாட புத்தகத்துல பார்த்திருக்கிறீங்களா? அது பார்த்து விட்டாச்சு. அப்படியே அதை பார்க்கறது மட்டுமல்லம்மா, படித்து மனனம் பண்ணி நிக்க வேணும் அறிவிலே. இதுதான் தமிழ் ஆற்றல். வேறு யாருக்கு தெரியும் இந்த பாடல் புத்தகத்தை பாராம டக்குன்னு சொல்லுங்க. இந்த மூதுரை தெரிந்த பிள்ளை சொல்லுங்க. ஒருவருக்கும் தெரியாது. 423 சொல்லுங்க. காண மயிலாட கண்ணிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கெட்ட கவி. அப்படிங்க அப்பா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கெட்ட கவி. அப்படியா? அந்த கருத்து என்னம்மா? ஹலோ, மயில் ஆடுறத பார்த்து வான்கோழியும்
தானும் மயிலண்டு நினைச்சு கொண்டு ஆடினா அது மயிலாகாது. அது பார்த்தா மயிலாடுமா போல இருக்காது. மயிலுக்கு தோகை அழகாக இருக்கும். மயில் தோகை விரித்து ஆண் மயில் தோகை விரித்து ஆடும் போது பார்க்க ரம்மியமாக இருக்கும். பல நிறங்களே அழகா இருக்கும். அந்த மயில் ஆடுவதை எல்லாரும் பார்த்து ரசிப்பதை பார்த்த அதாவது கோழி மயிலான கண்டிருந்த வான்கோழி வழங்குதா. அந்த வான்கோழி அதாவது கோழி காட்டுக்கோழி, அந்த கோழி என்ன செய்கிறது, தான் தன் பொல்லா சிறகை விரித்து, அதுக்கு கிடக்கிற சிறகு பெரிய சிறகு இல்ல, அது மொட்டையா இருக்குது, அதில தன்னுடைய சிறகை விரித்து பொல்லா சிறகை விரித்து ஆடினாற் போலுமே. அப்படி அதை ஆடி அழகா இருக்க போதா? இல்லை, ஆடினாற் போலுதான் கல்லாதான் கற்றோர் அவையில எழுந்து பேசுவதை. கற்றோர் அவையில அமைதியாக இருப்பது சிறப்பு. கற்றோர் அதாவது கற்றோர் நிறைய இருந்தால் அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல தஞ்ச குட்டி திறமையை காட்ட போய் முக்கியப்படக்கூடாது. அதைத்தான் இந்த மூதுரை எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. சரி, இப்ப அதுக்குரிய பழமொழியாக எது வரும் என்று 501 சொல்லுங்க. சார் முதலாவது சார், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா. உயர உயர பறந்தாலும் உட்குருவி பருந்தாகுமா என்ற முதலாவது பழமொழிதான் இதுக்கு பொருத்தமாயிருக்கும். அதாவது இவ்வளவு உயரமாக உட்குருவி பறந்தாலும் அந்த ஊர்க்குருவி பருந்து போல உயரமாக பறக்க முடியாது. அதோட பருந்தாக மாற்றுது, அது பருந்து வேற. அப்போ ஒருவர் தன் நடை உடை பாவனையை மாற்றக்கூடாது. மாற்றினாலும் அவர் அவராகத்தான் இருப்பார் என்றதான் இந்த கருத்து விளங்குதா. உயர உயர பறந்தாலும் உட்குருவி பருந்தாகுமா. ஒருவர் தன் நடையுடைய மாற்றினாற் போல அவற்றை பண்பு மாறுபடும் என்று இல்லை, அவர் அவராகத்தான் இருப்பார். அதே மாதிரிதான் கல்லாதார் கற்றார் என்ற இடத்துல நாங்க வித்தியாசம் கண்டிப்பாக பார்த்து அவையில நடக்க வேண்டும். சரி, சரி, அடுத்த கேள்வியே 435 சொல்லுங்க. ஒரு வகுப்பு அறையில் கணித பாடத்தை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை செவ்வகத்தினாலும், பாடத்தை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை முக்கோணியிலும், சுற்றாடல் பாடத்தை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை சிறினாலும் குறிக்கு காட்டப்பட்டுள்ளன. இது கொடுத்திருக்கு சார். இது அடங்கல் வரிப்படம். இதுல எத்தனை வடிவங்கள் இருக்கம்மா? 3 வடிவங்கள் இருக்கு சார். 3 வடிவங்கள். என்னென்ன வடிவம்? செவ்வகம் இருக்குது, சதுரம் இருக்குது, முக்கோணம் இருக்குது சார். செவ்வகம், சதுரம், முக்கோணம் என்ற 3 வடிவங்கள் இருக்கின்றது. மேலே அந்த வடிவங்கள் குறிக்கிற பாடங்களை பற்றி சொல்லப்படுது. என்னென்ன பாடம்? கணித பாடத்தை செவ்வகம் கணித பாடம் விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை செவ்வகத்தினாலும். அடுத்தது தமிழ் பாடத்தை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை முக்கோணியிலும், முக்கோணத்தினால் தமிழ் பாடத்தை விரும்புவோம். அடுத்தது சுற்றாடல் பாடத்தை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை சதுரத்தினாலும் குறித்திருக்கிறான் சார். அதாவது சுற்றாடல் பாடத்தை விரும்புகிற பிள்ளைகள் சதுரத்தினாலும் குறித்து காட்டப்பட்டுள்ளன. இப்ப இது அடங்கல் வரிப்படம். நன்றாக விளங்கிக் கொள்வோம். இந்த அடங்கல் வரிப்படத்தால ஒரு வகுப்பறையிலே உள்ள பிள்ளைகளை 3 வகையான பாடங்களை அவர்கள் விரும்புகிற ஒழுங்க. சிலர் ஒரு பாடத்தை மட்டும் விரும்புகிறார்கள், சிலர் 2 பாடத்தை விரும்புகிறார்கள், சிலர் 3 பாடங்களையும் விரும்புகிறார்கள். அந்த தகவலை இவ்வாறு ஒரு அடங்கல் வரிப்படத்துல மிக இலகுவாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இப்ப இதுல தனி ஒவ்வொரு பாடத்தை விரும்புகிறவர்கள் யார் என்றால் அந்த தனித்தனி அடைப்பில உள்ளவர்கள். இந்த கணித பாடம் என்பது செவ்வகத்தினாலே இருக்குது. அப்ப இந்த கணித பாடத்தை மட்டும், அதாவது கணித பாடம் செவ்வகத்தினாலே இருக்குது, கணித பாடத்தை மட்டும் விரும்புறது இந்த 9 பேர். அதே மாதிரி தமிழ் பாடம் என்பது முக்கோணத்தினால குறிக்கப்படுகின்றது. தமிழ் பாடம் முக்கோணத்தினால குறிக்கப்படுகின்றது.
அப்ப முக்கோணத்துல இருக்கிற தமிழ் பாடத்தை மட்டும் விரும்புற பிள்ளைகள் 3 பேர். சுற்றாடல் பாடம், அதாவது சுற்றாடல் பாடத்தை சதுரம் குறித்து காட்டுகின்றது. அப்ப சுற்றாடல் பாடத்தை மட்டும் 2 பேர். இந்த அடங்கல் வெளிப்படுத்துகின்ற விளக்கத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். இதுல 3 வடிவங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தபடி இருக்கின்றது. அப்ப தனியாக அந்தந்த வடிவங்கள்ல தனியாக இருப்பவர்கள் அந்த ஒரு பாடத்தை மட்டும்தான் விரும்புகிறார்கள். அப்ப கணித பாடத்தை விரும்புபவர்களின் எண்ணிக்கை தனிய மட்டம் 9 பேர். தமிழ் பாடத்தை மட்டும் விரும்புகிறவர்கள் எண்ணிக்கை 3 பேர். அதே மாதிரி சுற்றாடல் பாடத்தை மட்டும் விரும்புகிறவர்கள் எண்ணிக்கை 2 பேர். இப்ப அந்த தகவல் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். இனி இந்த 2 வடிவங்கள் ஒன்றாக சேருகின்ற இடத்துல உள்ளவர்கள் 2 வகையான பாடங்களை விரும்புகிறார்கள். இந்த 6 பேரும் செவ்வகமும் முக்கோணியும் கலக்கின்றது. அப்ப அந்த 6 பேரும் செவ்வகம் என்பது கணிதம், முக்கோணம் என்பது தமிழ், அந்த தமிழையும் கணிதத்தையும் விரும்புகிறார்கள் 2. அதே போல இந்த 7 பேர் என்பது சதுரத்துக்கையும் செவ்வகத்துக்கையும் அடங்குகிறார்கள். அப்ப செவ்வகம் என்பது ஏற்கனவே பார்த்தோம் நாங்கள் கணிதத்துக்கு அடங்குகின்றது, சதுரம் என்பது சுற்றாடலை அடங்குகின்றது. அப்ப இந்த 7 பேரும் சுற்றாடலையும் கணிதத்தையும் விரும்புகிறார்கள். இங்கே இந்த 3 பாடத்தையும் விரும்புறது இந்த 3 அடைப்பிலையும் சேர்ந்து இருப்பது 4. இப்ப 3 பாடங்களையும் விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவுமா? 4 சார். முதலாவது விடை. வெரி குட். அதாவது விளங்கிக் கொண்டு விடையளித்தால் சார். அடுத்த கேள்வி. அதிகமான பிள்ளைகள் விரும்பும் பாடத்தை கேட்டிருக்கு சார். இப்ப அதிகமான பிள்ளைகள் விரும்புகின்ற பாடம் எது என்று கேட்கப்படுகிறது. அதுக்கு எப்படி நாங்கள் விடை காண்பது? சார், இதுக்கு நாங்க முதல்ல தனித்து பார்த்தப்ப சதுரத்தை ஒவ்வொரு பாடமாக அந்த அடைப்புக்கும் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்க்கணும், அப்படித்தானேம்மா? ஆம் சார். கணித பாடம் இந்த செவ்வகத்துக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னம்மா? 9, 6, 15, 19, 26. சரியா? 26 பேர் இருக்கிறார்கள். 26 பேர் கணித பாடத்தை விரும்புகிறார்கள். அவர் சதுரத்துக்கு அடங்கி இருக்கிறார்கள். சரி, இனி இந்த தமிழ் பாடத்தை விரும்புறது முக்கோணிக்கு எத்தனை பேர்? 3, 6, 4. எவ்வளவு? 6, 4, 10, 10, 3, 13 சார். 13. அடுத்த சுற்றாடல் பாடத்தை விரும்புகிறவர்கள் இந்த சதுரத்துக்கு இருப்பார்கள். அதே 7, 2, 9, 10, 13 பேர் சார். 7, 4, 11, 11, 13. சரிதானே? அதிகமான பிள்ளைகள் விரும்புற பாடம் எது? அதிகமான பிள்ளை விரும்பும் பாடம் கணிதம். அதிகமான பிள்ளைகள் விரும்புறது 26 பிள்ளைகள் கணிதத்தை தான் விரும்புகிறார்கள். 2 பாடங்களை மாத்திரம் விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? அது 2 பாடம் என்றால் எதை நாங்கள் கூட்டணும்? இந்த 6ஐயும் 7ஐயும், அப்படித்தானேம்மா? 6, 7 சார். கூட்டினால் 13 சார். 13. வெரி குட். நல்லா. சரி, முதலாவது. சரி, ஓகே. இனி அடுத்த கேள்விக்கு நான் வேறு ஒரு பிள்ளையிடம் கொடுக்கிறேன். அதாவது 423. நீங்க முதல்ல ஒரு கேள்விக்கு விடையளிச்சீங்களா? இல்லை, என்ன ஏதோ பாட்டு ஒன்று சொன்னீங்க. சரி, சொல்லுங்கம்மா. 423. சம இடைவெளி தூரங்களுடைய 3 பஸ் திரைப்படங்களுக்கு இடையிலான தூரம் 300 மீட்டர் ஆயின் அதே அளவு சம இடைவெளி தூரங்களுடைய 1 பஸ் திரைப்படங்களுக்கு இடையிலான தூரம் யாதுன்னு கேட்டிருக்கு சார். இதுல சொல்லிருக்கு சம இடைவெளி தூரங்களை கொண்டு 3 பஸ் திரைப்படங்களுக்கு இடையிலான தூரம்னு சொல்லியிருக்கு.
அப்ப 3 பஸ் தரிப்பிடம் என்றா 2 இடைவெளி. வெரி குட். அதாவது 3 பஸ் தரிப்புகள் சம தூரத்தை இப்படி இருந்தா என்ன, அதுக்குள்ள 2 இடைவெளி தான் இருக்கு. ஒரு இடைவெளி, இது 2வது இடைவெளி, அப்படித்தானே? 2வது இடைவெளி. சரி, ஓகே. 2 இடைவெளி தூரம் 2 பஸ் தரிப்பிடங்களுக்கு இடையிலான தூரம் 300 மீட்டர்னு சொல்லிருக்கு. 2 இடைவெளி எவ்வளவு தூரம் என்று சொல்லப்பட்டுள்ளது? 300 மீட்டர். 300 மீட்டர். அப்ப இதுல ஒரு இடைவெளி என்னென்று கண்டுபிடிக்கிறது? அப்ப நாங்க 300 2ஆல வகுக்கணும். வெரி குட். 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தால் எவ்வளவு அம்மா வருது? 150. அப்ப ஒரு இடைவெளி 150 மீட்டர். அப்ப இதை கண்டாக்க எங்களுக்கு அங்கால விடை காண்றது இலகுவா இருக்கும். இது தொடர்ந்து வாசியம்மா. அதே சம இடைவெளி தூரங்களை உடைய 9 பஸ் தரிப்பிடங்களுக்கு இடையிலான தூரம் எனக்கு இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியணும் 9 பஸ் தரிப்பிடம் என்றா அதுல இருந்து 1 கழிச்சா 8. அப்ப 8 இடைவெளி சார். பஸ் தரிப்பிடம் என்றால் இது 3, அடுத்தது 4, 5, 6, 7, 8, 9. சரி, நாங்க இடைவெளிகளையும் எண்ணி பார்ப்போம். இது 3வது, இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது, இது 8வது. நேராக இருக்கு சுத்தி. இது ரவுண்ட் மைதானமா இருந்தால் 9 இடைவெளி இருக்கும். இது இருந்து ஒரு நேராக இருக்கின்றபடியால் இதுல இடைவெளிகள் 8 இடைவெளி தான் இருக்கின்றன. விளங்குதாமா? அப்போ ஒரு இடைவெளி 150 என்றால் 8 இடைவெளியை என்ன கண்டுபிடிக்கிறது? என்ன கேள்வி? 9 பஸ் தரிப்புகளிலான தூரம் யாது என்றதானே கேள்வி. பெருக்கணுமா? எதை பெருக்கணும்? 150 8ஆல பெருக்கி சொல்லுமா. 7 0 0 8 40 4 மிச்சம் 12. அப்ப எது விடை? முதலாவது விடை. முதலாவது விடைதான் பொருத்தமானது. நல்லம். வெரி குட். நல்லம். இனி அடுத்த கேள்வியே 433 சொல்லுங்க. 433 கேள்வி வாசிக்கவில்லை, சொல்லவில்லை என்றால் வகுப்பிலிருந்து ரிமூவ் பண்ணுவேன். என்னில குறை நிற்க வேண்டாம். சரி, 303 சொல்லம்மா. சதுர வடிவம் உடைய காணி ஒன்றில் முள்ளு கம்பி எல்லை வேலிக்கு சம தூரங்கள் தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தால் 8 தூண்கள் தெரிகின்றன. அக்காணியை சுற்றியுள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டிருக்கு சார். இல்ல ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 8 தூண்கள் என்ற இப்படி 4 பக்கங்கள் இருக்கும். அப்ப 8 4 பெருக்கணும், பெருக்கினா 32. இல்ல ஒரு மூலையில வார தூண்கள் 2 தடவை தென்படும். அப்ப ஒரு சதுரம்னா 4 மூலைகள் இருக்கும். அப்ப 32ல 4 கழிக்கணும், கழிச்சா 28 தூண்கள். வெரி குட், வெரி குட். விளக்கமும் சரி, கேள்வியும் சரி, மிக தெளிவாக சொன்னான். ஒரு சதுர வடிவுடைய காணியில ஒரு பக்கத்துல பார்த்தால் 8 தூண்கள் இருக்கின்றதா? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பக்கத்தால பார்த்தால் 8 தூண் இருக்கின்றது, இந்த பக்கத்தால பார்த்தாலும் 8 தூண் இருக்கின்றது, இங்க பார்த்தாலும் 8 தூண் இருக்கின்றது, இங்க பார்த்தாலும் 8 தூண் இருக்கின்றது. அப்ப 8 தூண்படி 4 என்றால் எண்ணாங்கு 32. ஆனால் இந்த மூலைகள்ல இருக்கிற தூண், இந்த 4 மூலையிலையும் இருக்கிற தூண் 2 பக்கமும் எண்ணப்படுகின்றது. இதே மாதிரி மற்றதும் 2 தரம் எண்ணப்படுது. இப்படி எண்ணப்படுது, இங்கே எண்ணப்படுது, இங்கே எண்ணப்படுது, இங்கே எண்ணப்படுது. அப்ப நாங்கள் இது தடவை எண்ணினது ஒரு தடவை எண்ணினதை கழிக்க வேண்டும். அப்ப 32ல 4 போனால் 28. இதை நான் நிரூபித்து காட்டுறேன் பாருங்க. இதுல மிச்சம் 6 தூண் இருக்கும். நல்லா கவனிக்கும். 6 தூண் இருக்குது.
அப்ப இதே மாதிரி நாங்க மூளை தூண்களை விட்டுட்டு 6 6 6 படி பார்த்தால் 6 4 24. பிறகு மூலையில 4 இருக்கு. அப்ப 24 4 28 என்பது கேள்விக்கான விடை ஆகும். வெரி குட். அடுத்தது 447 பசிங்கோ. 447 இந்த 433 என்பவர்கள் சும்மா பார்வையாளராக வரார்கள். அவர்கள் வெகு விரைவிலே அகற்றப்படுவார்கள். இனி 309 சொல்லுங்க. 309 இருக்கிறீங்களா? ஓம் சார். சொல்லுங்கம்மா. முன் வினாவின்படி அச்சதுர காணியின் இரு கம்பி தூண்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். காணியை சுற்றி எல்லை தூண்கள் வழியே 4 தடவைகள் முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அங்கு சுற்றப்பட்டுள்ள முட்கம்பியின் மொத்த நீளம் யாது என்று கேட்டிருக்கு. இப்ப இந்த முன்வினாவின் படி அந்த இரண்டு கம்பி தூண்களுக்கு இடையிலே 3 மீட்டர் தூரமாகும் என்று சொல்லிருக்கு. அப்ப காணியை சுற்றி எல்லை தூண்கள் வழியே 4 தடவைகள் முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது என்றால் 4 தடவை முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அங்கு சுற்றப்பட்டுள்ள முட்கம்பியின் மொத்த நீளம் யாது? நாங்கள் ஒரு தடவை சுற்றின கண்டுபிடித்துட்டு பிறகு அதை 4 பேருக்கு விடை கண்டுபிடிக்கலாம். ஒரு தடவை சுற்றப்பட்ட முட்கம்பியின் நீளம் எவ்வளவம்மா? 3 மீட்டர். என்னம்மா 3 மீட்டரும்? இது தூண்களுக்கு இடையிலான 3 மீட்டர். அப்ப இதுல எத்தனை தூண்கள் இருக்கு மொத்தம்? இங்க மொத்தமா 28 தூண்கள். 28 தூண்களுக்கு எத்தனை இடைவெளி இருக்கு? 27. இல்லையே, இது 28 தூண்ன்றது நாங்கள் சுற்றி வரத்தானே இருக்குது. அப்ப எத்தனை இடைவெளி? இது அதாவது கடைசியிலே ஒன்றும் நியாமை இல்லை. இது அந்தமில்லாமல் சேர்ந்திருக்கு, முடிவில்லை. ஆரம்பம் முடிவென்று இல்லாமல் அந்தமில்லாமல் சேர்ந்திருக்கு. அப்ப உங்களால விடை சொல்ல முடியாது. சரி, இந்த கேள்வியை 303 சொல்லம்மா. ஓம் சார். முன்வினாவின் படி அச்சதுர காணியின் இரு கம்பி தூண்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். காணியை சுற்றி எல்லை தூண்கள் வழியே 4 தடவை முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அக்காணியின் சுற்றப்பட்டுள்ள முட்கம்பியின் மொத்த நீளம் யாருன்னு கேட்டிருக்கு. இல்ல ஒரு சுற்றின் போது எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். முதல் இல்ல எத்தனை தூண்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப மொத்தமா 28 தூண்கள் இருக்கு. இல்ல 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர். 28 ஒரு மூடிய காணி, அதனால இதுக்கு 28 இடைவெளிகள் தான் வரப்போகுது. அடுத்து 28 நாங்க 3ஆல பெருக்கணும். பெருக்கினா 84. அப்ப ஒரு சுற்றுக்கு 84 மீட்டர். இப்படி 4 சுற்றுக்கள். அப்ப 84 4ஆல பெருக்கணும். பெருக்கினா 336 மீட்டர். வெரி குட். நல்ல தெளிவாக விளக்கமாக விடை சொன்ன. அதாவது ஒரு சுற்றை கண்டுபிடித்தா பிறகு 4 சுற்றுக்கும் எவ்வளவு என்பதையும் சொன்னா. சரி, இந்த கேள்வியை 430 இருக்கா, திரும்ப நீங்க விளக்கம் சொல்லுங்கம்மா. ஓகே சார். முன்வினாவின் படி அச்சதுர காணியின் இரு கம்பி தூண்கள் இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். காணியை சுற்றி எல்லா தூண்களுக்கு இடையே 4 தடவை முட்கம்பி எல்லை தூண்கள் ஓகே சார். எல்லை தூண்களுக்கிடையே 4 தடவை முட்கம்பிகள் சுற்றப்பட்டுள்ளது. அங்கு சுற்றப்பட்டுள்ள முட்கம்பிகளின் மொத்த தூரம் உனக்கு முதலில் சொன்ன நான் முதல்தான் ஆரம்பித்தது மற்ற பிள்ளைகிட்ட போனான். தயவு செய்து வேகமாக வாசிக்க போகாத, மெதுவாக வாசி. அதாவது ஸ்பீடா வாசிக்க வேண்டாம், மெதுவாக வாசி. எழுத்துக்களுக்கு உச்சரிப்பை கொடுத்து வாசி. திரும்ப வாசிக்கம்மா. முன்பினாவின் படி. இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு அவசரப்பட்டாத்தான் பிளவானது. நான் வாசிக்கிற மாதிரி வாசி. முன் வினாவின் படி அச்சதுர காணியின் இரு கம்பி தூண்களுக்கு இடையிலான தூரம். இப்படியாக வாசித்து பழகு. நீ ஸ்பீடா வாசிக்க போக எழுத்துக்களை பிளவுற கருத்தே மாறுகிறது. சொல்லம்மா.
சார் முன் வினாவின்படி அச்சதுர காணியின் 2 கம்பி இரண்டு தூண்களுக்கு பாத்தியா, நீ இடையிலான சொல்ல புனைகிறம்மா. இரு என்றதை இரண்டு என்று பார்க்கிற. நான் சொல்ற குறைபாடு நீ கண்டுபிடித்து திருத்த வேணும். அதாவது நீ அவசரப்படாத, ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்த்து வாசி திரும்ப. முன் வினாவின்படி அச்சதுர காணியின் 2 கம்பி தூண்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். காணியை சுற்றி எல்லை தூண்கள் வழியே 4 தடவைகள் முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அங்கு சுற்றப்பட்டுள்ள முட்கம்பிகளின் மொத்த நீளம் யாது? கம்பிகளின் இல்ல, கம்பியின். சரி, பரவாயில்லை. நீ வாசித்து பாருமா. புத்தகத்தை எடுத்து, உனக்கு பாடசாலை புத்தகம் இருக்கு இல்ல, ஸ்கூலால தந்த புத்தகங்கள் இருக்கு, அதுகளை எடுத்து அவசரப்படாம வாசி. இது எங்கள்ல எல்லாருமே இந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யும், விளங்குதா? அப்ப இந்த குறைபாடு இல்லாம பண்றதுக்கு என்ன செய்யணும் என்றால், கவனமாக ஒவ்வொரு சொல்லாக இடைவெளி விட்டு விட்டு வாசிச்சு பழகினாத்தான் சரியா வரும். இப்ப நீ கொஞ்சம் முதல் திருந்தி கொண்டு வந்த, கடைசியில முட்கம்பிகளின் என்று சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் இப்படி பழகி போச்சுது. ஆனா இந்த பழக்கம் கூடாது. ஆனபடியால் கவனமா வாசிக்கணும். சரி, கேள்விக்கானபடியே சொல்லுமா, என்ன கண்டுபிடிக்கிறது? சரி சார், 4 தடவை சுத்தப்படணுமா? அப்ப நம்ம முதல் தடவை எத்தனை சுற்றப்பட்டிருக்கேன்னு பார்ப்பேன். முதல் தடவை இது காண்கள் 32 காண்கள் இருக்குது. அப்படின்னா அதுக்கு இடையிலான கூண்களுக்கு இடையிலான இடைவெளி 31. அப்ப 31 3ஆல பெருக்கணும். பிள்ளை விளக்கம் சொல்லி கேட்க இல்லையாமா? நீ படிப்பை விட்டுட்டா இருந்தா இந்த நேரமும். இப்ப அந்த பிள்ளை விடை சொல்லி, இது அதுக்கு முதல் பிள்ளையும் கையாண்டது, அது சொல்ல முடியலன்னு மற்ற பிள்ளைகிட்ட கொடுத்தனான். அந்த உன்னை விட 1 வயது குறைந்த பிள்ளை, அந்த பிள்ளை தெளிவா விட சொன்னதை நீ கேட்கவில்லை. அதான் உன்னில பிள்ளை. முதல் கேள்வி நான் விளங்கப்படுத்தினதையும் நீ கேட்கவில்லை. தயவு செய்து நான் உன்னை குறை சொல்றேன் என்று நினைக்காதேம்மா. நீ உன்னை திருத்திக்கொள். திருந்தாவிட்டால் இப்படித்தான் இருக்கும். நீ இப்ப 32 தூண்கள் சுத்தி இருக்குன்னு சொல்ற, 31 இடைவெளி இருக்குன்னு சொல்ற, அது வரும் தவறு. விளங்குதா? நான் சொல்றது விளங்குதாமா? 430. இப்ப உனக்கு அந்த 303 ஏனென்றால் படிப்பிக்கிறது ஆசிரியர்கிட்ட கடமை. அப்ப பிள்ளை தெளிவாகும் வரைக்கும் ஆசிரியர் பொறுமை சாதிக்கணும். இப்ப 303 உனக்கு அந்த கேள்வியை விளக்கமா சொல்லி தருவா, நீ விளங்கி விடையளிக்கணும். சரி, சொல்லம்மா. முன்வினாவின்படி அச்சதுர முன்வினாவையும் சொல்லம்மா. அந்த பிள்ளை முன்வினாவையும் கவனிக்கவில்லை. கவனித்திருந்தா இப்படி புலப்படாது. சரி, முன்வினாவையும் சொல்லும். ஓகே சார். சதுர வடிவம் உடைய காணி ஒன்றில் முள்கம்பி எல்லை வேலிக்கு சம தூண்கள் நாட்டப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தால் 8 தூண்கள் தெரிகின்றன. அக்காணியை சுற்றியுள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டிருக்கு. இல்ல ஒரு பக்கத்துல பார்க்கும்போது 8 தூண்கள் இருக்கு. அப்ப ஒரு சொல்றோம்னா 4 பக்கங்கள் இருக்கும். அப்ப 8 நாங்க 4ஆல பெருக்கணும். பெருக்கினா 32. இல்ல ஒரு மூலையிலிருந்து பார்க்கும் போது ஒரு தூண் 2 தடவை தெரியும். அதனால இப்படி 4 மூலைகள் இருக்கு. அப்ப 32ல 4 கழிக்கோணம். கழிச்சா 28 தூண்கள். அடுத்த கழிக்கட்டுக்கு முன்வினாவின் படி அச்சதுர காணியில் 2 கம்பி தூண்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். காணியை சுற்றி எல்லை தூண்கள் வழியே 4 தடவைகள் முட்கம்பி சுற்றப்பட்டுள்ளது. அங்கு சுற்றப்பட்டுள்ள முட்கம்பியின் மொத்த நீளம் யாருன்னு கேட்டிருக்கு சார். இல்ல ஒரு சதுரத்தை சுற்றி பார்க்கும்போது 28 தூண்கள் இருக்கு. அப்ப ஒரு மூடிய அதனால 28 இடைவெளிகள் தான் இருக்கும். இது அதாவது சதுர காணி. அப்ப இதுல அந்தம் இல்லாம சேர்ந்து இருக்குது கம்பி. ஒரு அந்தம் இன்னொரு அந்தமாக இணையாம இல்லை. அப்ப இணைந்து இருக்கிறபடியால் இதுல எத்தனை இடைவெளி இருக்கும்? 28 தூண் என்றால் 28 இடைவெளி இருக்கும். அப்போ ஒரு இடைவெளி 3 என்றால் 28 3ஆல் பெருக்கினால் எவ்வளவு? 84 மீட்டர். 54 மீட்டர். இது 28 தர 3 மீட்டர் எவ்வளவு? 84 மீட்டர்.
84 மீட்டர் 28 3ஆல பெருக்கினார். சரி, ரைட், ஓகே. இனி அதை 4ஆல பெருக்கணும் என்னம்மா? நான் ஓம் சார் ஓ 28, அதாவது சரி, சொல்லம்மா. பெருக்கினா 336 மீட்டர் வரும். ஓ, அதாவது 81 மீட்டர் என்னம்மா? அதாவது எவ்வளவு மொத்தம்? இந்த 28 தர 3 3 24 8 3 6 8 84 மீட்டர் ஒரு சுற்றுக்கு. ஒரு சுற்றுக்கு 84 என்றால் 84 4ஆல பெருக்க வேணும். 4ஆல பெருக்கினா 336 மீட்டர். அப்படித்தானேம்மா? ஓம் சார். சரி, இப்ப 430 உங்களுக்கு விளங்கிட்டாமா? ஓம் சார். வெரி குட். நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்தா நல்ல கட்டிக்கார பிள்ளை, நீங்க நல்லா வருவீங்கள். எங்க இப்ப இந்த கடியை மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா சீக்கிரம். சரி சார். இதுல வந்து ஒரு கம்பி தூண்களுக்கு இடையில வந்து 32 கம்பி தூண்கள் இருக்குதாம். அதுல வந்து சொல்லிருக்கிறாங்க, நம்ம ஒரு சைடுல இருந்து பார்க்கக்குள்ள நமக்கு வந்து தெரியும் 8 கம்பிகள் வந்து தெரியும், தூண்கள் மட்டும் தெரியாது. இன்னைக்கே அவங்க எண்ண மாட்டாங்க. அதனால 8 அப்படின்னு சொன்னா 8 நம்ம 4ஆல பெருக்கணும். பெருக்கினா 32. அப்ப 32 நம்ம 4 தூண் சதுரகாணி என்றபடியால 4 தூண்கள் இருக்கும். அப்ப 32 நம்ம 4 கழிச்சோம்னு சொன்னா 28. இப்ப இந்த கலருக்கு எப்படி விட கண்டுபிடிக்கிறது என்றால், இந்த 28 தூண்கள் என்று சொன்னால் தூரம் வந்து 3 மீட்டராம். மூடப்பட்ட வடிவம் என்றபடியால், மூடப்பட்ட காணி என்றபடியால் 28 இடைவெளிகள் இருக்கும். ஒரு இடைவெளி 3 மீட்டர். அப்ப 28 3ஆல பெருக்கணும். பெருக்கினால் எவ்வளவு? 84 சார். 84 மீட்டர். 84 நாங்கள் எத்தனை 4 தடவை சுத்துறோம் கம்பி. அப்ப 84 4ஆல பெருக்கினால் எவ்வளவு? 336 மீட்டர். வெரி குட், வெரி குட். திறமையான பிள்ளை, கட்டிக்கார். வாழ்த்துக்கள். இனி நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு செல்வோம்.